கடகராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீருங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் குரு பகவான், தனஸ்தானத்தில் கேது, ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது அனுகூலமான கிரகநிலை என்று சொல்ல முடியாதுங்க. இது தவிர உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டிருக்கு. இதனால் கடகராசினியர்களான நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. உங்களுக்கு விபத்து ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் நீண்ட தூர பயணம், இரவு நேர பயணம் ஆகியவற்றை கண்டிப்பாக நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல் கும்பராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது அவ்வளவு நன்மை தராது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது என்பது அவ்வளவு நன்மை தராதுங்க. சனிக்கும் ராகுவிற்கும் இரவு நேரங்களில் சக்தி அதிகம் என கூறுகிறது. மிக புராதான ஜோதிட கிரகங்கள் மேலும் தரக்குறைவான உணவகங்கள்ல உண்பதையும் தவிர்க்க வேண்டுங்க. ஏனென்றால் எடுத்தோம் கௌத்தம் என தடாலடியாக இது மாதிரியான பல இன்னல்கள் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை செய்யும் போது நிச்சயம் பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தருணங்கள்ல பிறருடன் வாக்குவாதம் செய்வதையும் விளக்க வேண்டுங்க. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதையே கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் கடகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களில் பிறருடன் பழகும் போது கவனமாக இருங்க. அவர்களுடன் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். கூடுமான வரைக்கும் இது மாதிரியான இன்னல்களை தவிர்த்துக்கோங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோரின் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்வதை தவிர்க்க உதவுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு பல விதத்தில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல வெளிநாடுகள் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு சக ஊழியர்களினால் பிரச்சனைகளும் வேலைக்கு ஆபத்தும் ஏற்படக்கூடுங்க. அனைவரிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் உள்ள கடகராசினியர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைக்கும் போது உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவது மட்டுமில்லாமல் உத்தியோகத்திற்கே
பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதேபோல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் மிக கடினமான நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். சக கூட்டாளிகளே உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்வாங்க. தக்க தருணத்தில் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுத்து விடுவாங்க. இதன் காரணமாக சந்தையில் விற்பனை பாதிக்கப்படுங்க. பல விற்பனை கிளைகளுக்கு உங்களுடைய சரக்குகள் செல்வது தடைபடுங்க. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் கிடைப்பதிலும் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. இத்தனை பிரச்சனைகளும் மன்றாடி கொண்டிருக்கும் தருணத்தில் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களும் புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரே ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். மற்றும் பிரதான கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அதே போல் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. வருமானம் குறைய இருக்கு. கிடைக்கும் சில வாய்ப்புகளும் எதிர்பார்த்திருந்த வருமானமும் கிடைக்காமல் ஏமாற்றம் ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய செலவுகள் எதையும் கொள்ள முடியாதுங்க. இதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினர் பழைய கடன்களும் நீடிப்பதால மன அமைதி பாதிக்கப்படுங்க. கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் மற்றும் சொற்பமான அளவிலேயே இருக்கும். அதனால் ஆரம்பத்திலேயே கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதான கிரகங்கள் அனைத்தும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் அரசியல் துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் ஓரளவு உங்களுக்கு கை கொடுத்து உதவுவாறு. வருமானம் நீடிக்கும். இருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காதுங்க. அதற்கு மாறாக கைப்பணம் விரயமாக இருக்கு. அரசியல் பகட்டு காரணமாக எந்த ஒரு செலவையும் உங்களால் குறைத்து கொள்ள முடியாதுங்க. உயர்மட்ட தலைவர்களை சந்திப்பதை குறைத்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா புதிய பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாடுபட வேண்டியிருக்கும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் மேலிடுங்க. தகுதியற்றவர்களுடன் நட்பு ஏற்படும். அதுவே உங்களுடைய கல்வியை பாதிக்கப்படக்கூடும் என கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. நீங்கள் உண்டு, உங்கள் படிப்பு உண்டு என்று இருப்பது உங்களுக்கு நன்மைங்க. அதை விட்டுவிட்டு சக நண்பர்களுடன் தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவதை தவிர்த்துக்கோங்க. அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிக வெயில், குறைந்து வரும் தண்ணீர் வசதி, கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக செலவு, பழைய கடன்கள் என பல பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும். இக்கட்டான சூழ்நிலையினால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க. மழையின்மையினால் பயிர்கள் வாடி வதங்குங்க. ஆடு மாடுகளும் நோய்வாய்ப்பட இருக்கு. இந்நிலையில என்றோ பற்ற கடன்களும் தொல்லை தரும். அதனால் கவனமாக இருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகும். திருமண வயதுள்ள கன்னியருக்கு வரன் அமைவது தடைபடுங்க. வேலைக்கு சென்று வரும் மனிதருக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிக்கும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு தடங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலையும் கவலையையும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. அப்படி இல்லைன்னா நோயுற்று படுக்கையில் அவதியுற நேரிடும். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் போதுமானதாக அமைகிறது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் சிறிது நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க. கைமேல் பலன் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.